அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கணவன் மனைவி ஜாதகம் தான். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. ஜாதக அமைப்பு வந்து வந்துட்டு இருக்குது. ரெண்டு ஜாதகத்தையும் பக்கத்துல போட சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த ஜாதகப்படி வந்து 7ஆம் இடம் தான் நம்மளோட இணையை குறிக்கக்கூடியது, சமுதாய தொடர்பு, நட்பை குறிக்கக்கூடிய இடம். அது எந்த அளவுக்கு வலுவோடு இருக்குது, கணவனால மனைவிக்கு நன்மையா, மனைவியால கணவனுக்கு நன்மையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் வந்துட்டு இருக்கு. ஜாதகம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மனைவி ஜாதகம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். மீதி எல்லாம் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குருவோட தொடர்பு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராகு, சனி, கேது, செவ்வாய், இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய கிரகங்களோட தொடர்பில் வந்து குருவோட தொடர்பு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகப்படி வந்து குழந்தை எப்போ பிறக்கும் கேட்டாங்க. அப்போ ஏன் குழந்தை லேட் ஆகுது, 30 வயசு ஆகுது, ஏன் லேட் ஆகுது பாருங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே வந்து உச்சமாக உட்காந்துருக்காரு. அதே நேரத்தில் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து ராகுவோட 5 டிகிரி இணைஞ்சு பாவத்துவம், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைவு. அதே நேரத்தில் சுக்கிரனோடைய 6 டிகிரி இணைவில் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால குழந்தை வந்து இல்லாமலாம் போகாது, உண்டு. அதுக்கு தாமதமாகிறதுக்கு காரணம் என்னென்னா குழந்தை காரகனான குரு வந்து பாதிக்கப்பட்ட பின் தான் சுபத்துவம் அடைகிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருந்தாலும் கூட புதன் வந்து உச்சமாக இருக்கிறதுலாம் வந்து நல்ல அமைப்பு தான். தாமத குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. என்ன காரணம், இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த ராகுவும் சுக்கிரன் 2 பேருமே குருவோட இணைஞ்சு இருக்கிறதுனால குருட்ட இருந்து புடுங்கினதை இந்த ராகு தான் செய்வார். ராகு கண்டிப்பாக குழந்தைய வந்து கொடுத்து தான் ஆகணும். சுக்கிரன் 2 பேருமே குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராகு திசை சுக்கிர புத்தியில் வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குழந்தை. இது வந்து அப்படியே கணவரோட ஜாதகத்தையும் போட சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இதே அமைப்பு அப்படியே பொருந்திருக்கும். இப்போ 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவத்தில் இருக்கிறதுனால, ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னு நிரந்தர குடியுரிமை வாங்கிடுவாங்க. என்ன காரணம், ராகு தசை நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு குரு தசையும் 12ஆம் இடத்தோட கனெக்டில் சர வீட்டில் உட்காந்து தசை நடத்துகிறார். அப்போ வந்து நிரந்தரமாக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஜாதகம். அந்த அடிப்படையில் ஆமாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து வர்ற சனி திசையும் 12ஆம் இடத்தோட பார்வை மூலியமா கனெக்ட் ஆகுவார். அடுத்து வர்ற புதன், இந்த மாதிரி வந்து நீண்ட காலம் வந்து இருக்கக்கூடிய தசை தான். அதாவது நீண்ட காலம் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி அவர் வந்து 2ஆம் இடத்துல குருவோட பார்வையில் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட 7ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்து பார்க்கக்கூடாது. சனியோட பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு குறைபட்ட அமைப்பு தான். 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி அப்புறம் போக போக மாப்பிள்ளை ஜாதகத்தை விளக்கும் போது உங்களுக்கு புரியும். சனி வந்து குருவோட தொடர்பில் சனி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் துறையில் காருங்கள், அதாவது எலக்ட்ரிக் கார்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கார்களுக்கு வந்து சிப்பு டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்காங்க. அப்போ வந்து சனியும் வந்து வந்துருந்தாரு. அதே நேரத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால புதனோட சுபத்துவமும் இங்கே வேலை செஞ்சிருது. இந்த புதனோட சனியோட சுபத்துவத்தின் காரணமாக தான் இந்த எலக்ட்ரிக் கார், ஆட்டோமேட்டிக் காரில் வந்து சிப்பு தயாரிக்கிற வேலையில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. நல்ல ஜாதகம் தான், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நல்ல ஜாதகம். இப்போ கணவர் ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன். கணவர் ஜாதகம் வந்துட்டு இருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், மீதியெல்லாம் கிரக அமைப்புகளை வந்து கட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சூரியன், அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் வந்து குருவோட பார்வையில் வலுத்து நண்பரோட வீட்டில் புதன், தனி புதனோட சேர்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தகப்பன் நல்ல சவுண்டு பாட்டி, தனஸ்தானம் 2ஆம் இடத்தை பாருங்க, தனி சுக்கிரன் பார்ப்பாரு, 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல சனி வந்து அமரக்கூடாதுங்க. சனி அமர்ந்தாருன்னா முயற்சியை வந்து கெடுக்கக்கூடிய நபர் தான். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்லேயே ஆட்சி ஆகி நண்பரோட சேர்ந்து அமர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால 7ஆம் இடம் நல்லா இருக்குது. மனைவி ஸ்தானம் இவருக்கு வந்து சூப்பராக இருக்குது. மனைவியால் சப்போர்ட் உண்டு. தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் வலுவோட இருக்கிறதுனால தகப்பனால நன்மை அடையக்கூடிய ஜாதகம். அதே நேரத்தில் சந்திரன் வீக்காகி 4ஆம் இடத்துல உள்ள அதிபதி வந்து குரு, அவர் போய் ராகுவோட இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து தாய் தந்தையோட அவர் வந்து இருக்கலையாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கும். 9ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார், சிம்ம வீட்டை சனி பார்ப்பாரு. பொதுவாகவே வந்து சிம்மத்தையும் சேர்த்து பார்ப்பான். இந்த லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடமே சிம்மமாக வர்றதுனால தகப்பன் தாயை 2 பேரையும் விட்டு சின்ன வயசுல இருந்து தள்ளி தான் படிச்சிருக்காரு, ஃபாரின்ல தான் வளர்ந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இவருக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து பரிபூர்ண சுபத்துவத்தில் இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு தொடர்புகள்லாம் வரதான் செய்யும். நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கேட்டிருந்தல அதே இதில் அந்த பொண்ணுக்கு வந்து 7ஆம் இடம் சனி பார்வை, இந்த இவருக்கு வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடமும் வலுத்து இருக்குது. சுக்கிரன் தனி சுக்கிரனா உட்காந்துருக்கனால இந்த அமைப்புகளால மனைவியால் நன்மை இவர் அடைஞ்சிட்டு இருக்காரு. 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. கேது திசையில சனி புத்தி வந்து நடந்துட்டு இருக்குங்க. கேது திசை சனி புத்தி, சனி பார்த்த, அதாவது குரு பார்த்த சனி குழந்தைய கொடுப்பாரு. அதாவது ரெப்ளிக் பேனக்ல
பார்த்தீங்கன்னா குரு பார்த்த சனி வந்து கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார் குருவோட தொடர்புல. அந்த 2 பேத்துக்குமே இந்த காலகட்டங்கள் குருவுடைய தொடர்புள்ள புத்திகள் நடக்கிறதுனாலையும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா கேது குருவோட தொடர்புல தான் கேது. தசாநாதனும் புத்திநாதனும் 2 பேத்துக்குமே கணவன் மனைவி 2 பேத்துக்குமே குருவோட தொடர்புல நடக்கிறதுனால பாசிபிள் வந்து கொஞ்சம் அதிகம். அதே நேரத்தில் 7 8 இவருக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி கேது 3 பேர். அதே நேரத்தில் குரு பார்க்கறதுனால உண்டு, குழந்தை இல்லாமல் போகாது, லேட்டாக இருக்குது. குழந்தைய கொடுக்கக்கூடிய காரகனான குரு வந்து ராகுவோட இணைஞ்சு பாவத்துவம். இந்த மாதிரி நெகட்டிவ்க்கு அப்புறம் பாசிட்டிவ் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தையெல்லாம் உண்டு, கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஆனால் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக உள்ள ஜாதகம். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி நான் அந்த 2ஆம் இடத்தை சொல்லி 9ஆம் இடம் 2ஆம் இடத்தை அடிக்கடி சொன்னேன்னா தகப்பனால நன்மை அடையக்கூடிய ஜாதகம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரால் பெரிய நன்மைகள் வந்து இருக்காது. என்ன காரணம்னா சொகுசாவே வளர்த்துருப்பாங்க. தனஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனாலையும் அடுத்து சுக்கிரதசை நெருக்கத்தில் வரப்போகுது. இந்த லக்னத்துக்கு அவர் வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பாவத்துவமாக இருந்தால் படுத்தி எடுத்துருவார். அதே நேரத்தில் அவர் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய காரகத்துவங்கள் ரீதியான பெண்கள், ஆடம்பரம், விலை உயர்ந்த பொருட்கள், வீடு, காரு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் இழுத்து விட்டு பணத்தை செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். 8ஆம் இடத்து ரீதியாக தொழில்களில் வச்சு கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, BMW கார் வாங்குறாரு, அதுக்கப்புறம் திடீர்னு ஆடி கார் வாங்கலாமா, அதுக்கப்புறம் காரை கொடுத்துட்டு மாற்றுறது, செல்ஃபோன் புது மாடல், இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். பலன் வந்து முதலே சொல்லிட்டேன். ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க பண்ணுறாரு, எங்களுக்கே பயமாக இருக்குனாங்க. இதெல்லாம் வந்து கம்மிங்க. சுக்கிரதசை ஆரம்பிச்சோடனே நான் தொழில் தொடங்க போறேன்னு சொல்லுவார். சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, தொழில்களில் தொடங்கிறாமே. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் ஆகாதவர் 6ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து நீச்சம். இந்த அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது தொழில்களில் தொடங்குறேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு வந்து பணத்தை நஷ்டப்படுத்திடாம, புதன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் படிச்சிருக்காருங்களா, ஆமாங்க ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்காருங்களே அப்படின்னாங்க. உங்கள் பொண்ணு வேலைக்கு போயிட்டு இவரை காப்பாற்றிட்டு இருக்கோங்க, ஆனால் இவர் வசதியான பார்ட்டி தான், என்னால் தொழில்களில் தொடங்குறேன்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து தயவு செய்து வச்சு கொடுத்துறாதீங்க. உங்கள் பொண்ணு வந்து வேலைக்கு போய் இப்போ இவர் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னா ஆமாங்க அப்படி தாங்க இருக்கிறாங்க. நாங்கள் என்ன காரணம், பொண்ணை பாருங்கள், அப்படியே பொண்ணோட ஜாதகத்தை பாருங்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படி குருவுடைய லக்னத்துக்கு சுக்கிரதசை நல்லது செய்யாதோ, சுக்கிரனோட லக்னங்களுக்கும் குருவோட தசை நல்லது செய்யாது. பாருங்க, ரிஷப லக்னத்துக்கு இவங்களுக்கும் குரு தசை வந்து நெருக்கத்தில் வரப்போகுது, இவங்களுக்கும் குரு தசை வரப்போகுது. அதே 8ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கிற மாதிரி இவங்களுக்கு 8ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரு. ஆனால் சுபத்துவமாக இருக்காரு. குரு சுக்கரனோட தொடர்புல சுபத்துவமாக இருக்கிறதுனால, ராகுவோட இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கிறதுனால 16 வருஷத்தில் 8 வருஷம் கொஞ்சம் சுமாரான பலன்களும், அதுக்கப்புறம் உள்ள 8 வருஷம் தான் நல்ல பலன்களை கொடுப்பார். என்ன காரணம்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி கலப்பு பலன்கள் நடக்கும். உங்கள் பொண்ணோட நேரமும் நல்லா இல்லை, அவரோட நேரமும் நல்லா இல்லைங்கிறதுனால தொழில்களில் தொடங்குறேன்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டுகளை வந்து கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காதுங்க. 2 பேத்துக்குமே தசாபுத்தி, இந்த 6 8 தசாபுத்தி நடக்கிறதுனால அவங்களோட காரகங்கள் ரீதியாக பண விஷயத்தில் வந்து மாட்ட வைக்கும், கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.